இந்த நிலைமையில நீங்க பார்த்தப்ப வேண்டாம்ப்பா ஒரு பிள்ளை போதும்பா அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஃபீல் வந்திருக்கும்ல? குழந்தை தூங்க மாட்டாங்க. நான் வந்து என்னால எழுந்துக்க முடியாது, ஃபீட் பண்ண முடியாது. எனக்கு ஃபீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல வந்து அவங்க படுத்துட்டு இருந்து தோல் மேல குழந்தைய போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கம் வரும். சோ என்னன்னா வந்து தோல் மேல குழந்தைய போட்டுட்டு நைட் எல்லாம் வந்து மேலேயே சாச்சிட்டு அவங்க வச்சுட்டு ஒரு முறையும் நடக்கும் போது நான் வந்து கேட்பேன், இந்த மாதிரி நான் வந்து கொஞ்ச நேரம் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நீ ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ நான் கஷ்டமா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட கஷ்டத்தை வந்து நிறைய நாள் மறைச்சிருக்காங்க. இப்ப கூட உங்க கணவர் உங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியில தான் நிக்கிறாரு. கண்டிப்பா ஆமா. என் கணவர் வந்து எனக்காக அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குழந்தைய பாத்துக்கிட்டாரு. அவர் அந்த மாதிரி ஒரு சூழல்ல மறுபடியும் நான் வைக்க விரும்பல. அந்த ஏதாவது தோல்லையே தூக்கி போட்டு இரவு முழுக்க போற அந்த சூழல் உங்களுக்கு கஷ்டமானதாக இருந்துச்சு, அதனாலதான் வேணாம்னு நினைக்கிறேங்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இருக்கு, கஷ்டமும் இருக்கு. பட் எனக்கு தானே எல்லாம். எனக்கு என்னன்னா அவங்க வந்து பிரெக்னன்சி கோத்ரூ பண்ணும்போது நான் கூடவே இருக்கேன். அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம் ரெண்டு பெயினுமே அவங்க அனுபவிச்சிட்டாங்க. நார்மல் டெலிவரி பெயினும் அனுபவிச்சிட்டாங்க, சிசரினும் அனுபவிச்சிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேர் டேக்கிங் பண்றதாவது என்னால மேக்சிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நினைச்சுதான் நான். ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா ரெண்டு பேருமே அவர் கஷ்டப்படுறாருன்னு இவங்க நினைக்கிறாங்க, இவர் கஷ்டப்படுறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாம் லவ், ஃபுல் லவ்.